பாஸ் உங்களை பாக்குறதுக்கு வியூவர்ஸ் காத்துக்கிட்டு இருக்காங்க. வர சொல்லு. ஸோ மை டியர் டார்லிங்ஸ், எனக்கு இந்த எபிசோட் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. வை எஸ், பிகாஸ் நானும் அர்ஜுனும் எப்பவுமே ஒரு டேட்னா நாங்கள் வந்து வெளியே போவோம். டேட் இல்லைங்க, சும்மாவே கொஞ்சம் வந்து எங்களுக்கு நாங்கள் வந்து கொஞ்சம் நல்லா சாப்பிட்ற குடும்பமா, அதனால அந்தந்த ஹோட்டல் புதுசாக திறந்துருந்தா அப்படியே வாரம் ஒரு வீக்கெண்ட் ஆனால் போயிடுவோம். அதனால இந்த தடவை அந்த பாவப்பட்ட ஜீவன், என் பாவப்பட்ட புருஷனுக்கு நான் ஷெஃப் ஆயிடுறேன். இந்த மாதிரி ஒரு டேட், நான் குக் பண்ணுற ஒரு டேட் கடைசியா எப்ப திரும்ப நடந்தது? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, ஒரு 8 வருஷம் இருக்குங்க. கல்யாணம் ஆன புதுசுல ஒரு 1 or 2 years அப்படி சமைச்சு காமிச்சேன். அதுக்கப்புறம் லைட்டா எஸ் இன்னைக்கு தான் பண்ண போறேன். So today is the date where I am the cook, I am the chef. என்னென்ன சொல்றான் பாருங்க. எஸ், அர்ஜுன் சாப்பிட்டே ஆகணும், நல்லா இருக்குன்னு சொல்லி ஆகணும், அவனுக்கு வேற வழியே இல்லை. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன தெரியுமா பண்ண போகிறோம்? we are going to make the lemon butter grilled chicken. ஏன்னா அவன் சிக்கன் ஒரு சிக்கன் பைத்தியம், அதனால. ஸோ ப்ளஸ் அவன் பாடி பில்டிங்லாம் பண்ணுறவங்க இந்த சிக்கன்லாம் சாப்பிடுவாங்களா, தட் இஸ் வை. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிக்கனோட பிரெஸ்ட் எடுத்துக்கலாம். அது வந்து நல்லா தின்னா மெலிசாக ஸ்லைஸ் பண்ணணும், ஓகேங்களா? இப்படி இது வந்து மேரினேட் பண்ண போகிறோம். நம்பர் 1, இந்த முட்டையை நான் உடைக்க போகிறேன். எனக்கு இது உடைக்க பிடிக்கும், ஜாலியாக இருக்கும். லைட்டாக இப்படி பண்ணி ஓகே. நெக்ஸ்ட்டு சோயா சாஸ், அது வந்து அவ்வளோதாங்க இந்த மூடியிலே. ஓகே, நெக்ஸ்ட்டு கொஞ்சம் போல் பெப்பர், பெப்பர். ஓகே, அடுத்து உப்பு. புதுமையா ஏதோ வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். பாப்போம், என்னென்னமோ பண்றாரு, என்னென்னமோ செய்யறாரு, ஒன்னும் புரியல. மறக்காதீங்க, சிக்கன் பிரெஸ்ட்டை நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ உப்பு, இதை அப்படியே பரட்டி ஒரு மேரினேஷனை பண்ணுறோம். அதுக்கு அப்படியே அந்த சிக்கன் அப்படியே அது உள்ள மிதக்கிற மாதிரி, ஸ்விம்மிங் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதில் நம்ம தோச்சு எடுத்தோம்னா தான் காஞ்சவன வந்து அயன் பண்ணி விட்டுருக்கா, அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் அது உள்ளே இறங்கும். நம்ம வந்து இதை மேரினேஷனுக்கு இப்படி வச்சுரும், கை கழுவிக்கணும். ஸோ இது வந்து நான் ஒரு 15 minutes மேரினேட் பண்ணியிருக்கேங்க. ஆனால் இன்னும் நேரம் மேரினேட் ஆனால் இன்னும் பெட்டர். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கிறோம், ஓகேங்களா? கிரில்லிங் பேன், ஓகே, ஆர் எனி நார்மல் பேன், ஃப்ளாட் பேன். ஸோ நம்ம சென்டரில் இந்த பேனை வச்சுட்டு நல்ல பட்டர் கொஞ்சம் அந்த சிக்கன் ஃப்ளேவர் வர மாதிரி எல்லா இடத்துலையும் அந்த பேனில் படுற மாதிரி பண்ணி கொஞ்சோண்டு எண்ணெய், வெரி லிட்டில் எண்ணெய். என்னங்க இது ஜோதிகா மாதிரி எவ்வளவு எண்ணெய் ஊத்துறாரு? அப்படியே ஃபுல் தவால வர மாதிரி பண்ணிட்டு இந்த மேரினேட் ஆன சிக்கனை நம்ம எடுக்கிறோம். அப்படியே மைதால பெரட்டி எடுக்கிறோம். பாத்துங்க, பாத்திரத்தை தவிர மற்ற இடத்துல எல்லாம் மாவு போடுறீங்க. பெரட்டி எடுத்து அது மேலே போடுறோம். பண்ணிட்டு ஒரு உட்டன் டொன்டோடாயும் எடுக்கிறோம். இந்த உட்டன் டொன்டோடாயும் எடுத்து சிக்கனை வந்து ஓவர் குக் பண்ணக்கூடாது. இட் வில் பிகம் லைக் ரப்பர். எனக்கு தாமு அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம டேட்டுக்கு போகும்போது இந்த சிக்கன் நல்லா வந்ததுன்னா ஒரே நிமிஷம் பரட்டவே முடியல. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? சிக்கன் நல்லா வந்ததுன்னா அதே மாதிரி அமுக்கு குமுக்கு அம்மாள் கும்மால்னு நாங்கள் சாப்பிட்றோம். அப்படி நல்லா வரலன்னா அவன் மட்டும்தான் சாப்பிட்றான், நான் பார்ப்பேன். இந்த ஆடு அருவா, இந்த மனுஷன் இந்த கொடை ரெண்டுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்க மாதிரியே எனக்கு தோணுது. இல்ல நல்லா தாங்க வரும், ஸ்மெல்லு சூப்பராக இருக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு சாஸை பண்ண போகிறோம். சாஸ் இஸ் வெரி ஈஸி, இட்ஸ் வெரி சிம்பிளி மேட்டர். அதாவது ஃபர்ஸ்ட் பட்டர் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணுங்க. அப்புறம் பட்டர், கொஞ்சமாக எண்ணெய், அப்புறம் அந்த பட்டர் அப்படியே மெல்ட் ஆகி அந்த ஸ்மெல்லு சும்மா
பல 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 பலான்னு வரும்போது அந்த பூண்டை தூக்கி நல்ல ஃபைன்லி சாப்ட் garlic நம்ம இப்படி உள்ள போட போறோம். அப்புறம் வாவ், the butter and garlic smell is amazing. உங்களை வேற உலகத்துக்கு கூட்டின்னு போயிடும். எஸ், ஸோ இந்த ஸ்மெல் அர்ஜுனை வேற உலகத்துக்கு கூட்டின்னு போதா இல்லையான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபைன்லி சாப் ஜிஞ்சர், இஞ்சியை போட்டு கொஞ்சமா வா, செம்ம வாசனை வருது. ஐ எம் அ குட் குக். வாவ், ஜாலியாக இருக்குங்க. அதாவது ஐ திங்க் நான் ஏன் சிடபிள்யூசிக்கு அப்புறமா நான் வந்து கொஞ்ச நாள் கேப் எடுத்தேன்னா, காம்படிஷன் இல்லைன்னா ஜாலியாக இருக்குது சமைக்க. அது காம்படிஷன் நினச்சாதான் ஒரு மாதிரி இருக்கு. ஓகே, போட்டு நெக்ஸ்ட் we are going to take chili flakes. கொஞ்சமா chili flakes போட்டு நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து திஸ் இஸ் கால் லெமன் ஜெஸ்ட். அதாவது லெமனோட தோலை வந்து கிரன்னு கிரேட் பண்ணி அந்த ஜெஸ்ட்டை சும்மா அப்படியே போட்டா போதும். ஸோ இந்த லெமன் ஜெஸ்ட்டை நம்ம போட்டு அது அப்படியே சேர்ந்து வரும்போது வாட்டர் போட்டு அதை திருப்பி பிரிச்சு விட்டுருவோம். கொஞ்சம் போல பெப்பர், கொஞ்சம் போல உப்பு, அதுல கூட சால்ட் போட்டிருக்கோங்க. ஸோ அதனால நீங்க அதை நல்லா ஞாபகம் வச்சுருங்க, மறந்துடாதீங்க. திஸ் இஸ் லெமன் ஜூஸ். இந்த சூஸை நம்ம ஊத்த போறோம். ஸோ லெமன் சூஸ். எஸ், lemon, butter, garlic, chili flakes. Wow, what a beauty for the naughty Arjun Raj. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க நீ. இந்த சிக்கனை தூக்கி இதில் நம்ம பெரட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா, கார்ன்ஃப்ளவர் நான் எடுத்துக்கிட்டேன், தண்ணியில் மிக்ஸ் பண்ணிடணும். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வித் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் வாட்டர். நான் குத்துமதிப்பாக தண்ணி ஊற்றிருக்கேன். பிகாஸ் யூ சி ஆல் எக்ஸ்பர்ட்ஸ் நோ. திட்டிடாதீங்க, சும்மாதான். அட என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? இந்த கார்ன்ஃப்ளவரை விட்டுனா கொஞ்சம் விட்டோம்னா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். அப்படியே அந்த சாசி கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த சிக்கனை தூக்கி இதில் போடுறேன். ஓகே, இப்போ அது வந்து அப்படியே ரோஸ்ட் ஆகட்டும் அந்த சாஸ்லேயே. அது அப்படியே திருப்பியும் போட்டு ரோஸ்ட் பண்ணுங்க. அப்போ தான் அந்த சாஸில் அப்படியே தொல்லன்னு உள்ளே இறங்கும். அது இறங்கினாச்சு என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அதாவது நம்ம எது சாப்பிட்டாலும் நம்ம மனசும் சந்தோஷமா இருக்கணும், வயிறும் சந்தோஷமா இருக்கும். ஐயோ, எப்படி வளர்த்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த அர்ஜுன் வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணதே இல்லை தெரியுமா. அவனோட ப்ரப்போசல் என்ன தெரியுமா, அவன் வயிறு சந்தோஷமா இருந்ததுன்னா அது வந்து அவனோட ப்ரப்போசல். அவ்வளோதான். வான்னு அப்படியே தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுவான். அது யாராக இருந்தாலும் சரி. அதனால அது பக்கத்து வீட்டு மாமியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நானே பண்ணுறேன். ஸோ அவன் வந்து எப்படி தெரியுமாங்க என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா, ஐ லவ் யூவே சொல்லலைங்க, லூஸு. முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. எனக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது அவன் கேட்டான், உனக்கு வந்து வீட்டு செலவுக்கு மாதம் எவ்வளோ வேணும்னு கேட்டான். மளிகை ஜாமான் வாங்க சொல்லியிருக்கேன் அப்பா. இதுதான் ப்ரப்போசலாம். இதில் நான் புரிஞ்சுக்கணுமா அவனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு. வாட் அ பிளடி டிசாஸ்டர். இதை பண்ணோன்னே லாஸ்ட்டாக கார்னிஷிங்க்கு அப்படியே மேலாப்ல பரபர தூவி விட்டு. ஸோ நம்ம சிக்கன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுங்க. நவ் ஐ திங்க் இட் இஸ் ரெடி ஃபார் பிளேட்டிங். திஸ் இஸ் மை பிளேட்டிங் தட்டு. ஓகே, ஸோ இந்த சிக்கனை இப்படி எடுத்து வாவ் டன்டடா இப்படி வச்சு திருப்பி இதை எடுத்து லைட்டாக இதுக்கு மேலே இப்படி இதை வச்சு அப்புறம் வெயிட் இஸ் இந்த சாஸ் அப்படியே மேலே இப்படி விட்டோம்னா சும்மா அம்சமாக இருக்கும் அந்த சிக்கன். ஸோ சாஸியாக இருந்தால் தாங்க டேஸ்டியாக இருக்கும், இல்லாட்டி வெறும் மீட்டை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ ஐ லைக் இட் சாசி. வாவ், நானா பண்ணேன். ஸோ நைஸ். இப்போ வந்து சரி பாவம் இந்த புள்ள, அவனுக்கு வந்து சாக்லேட் ஒன்று ரொம்ப பிடிக்குங்க.
அதாவது கல்யாணம் ஆகி 10 வருஷமா வருஷம் நான் பண்ற ஒரே ஐட்டம் இந்த சாக்லேட் மூஸ். என்னோட கசின் ஒருத்தவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் வருஷம் இது செய்யறேன். ஏன்னா அவன் வருஷம் செஞ்சாலும் புதுசா சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவான் என் புருஷன். அதே புது எஃபெக்டை கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா சொல்றேன், உங்களுக்கு பிடிக்கும். ஷுவர், 100% டன். ஓகே, ஸோ 1 pot குக்கிங் தான். நான் வந்து யூஸ்வலி இந்த ரெசிபிக்கு மார்டே சாக்லேட் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஏன்னா அதில் ஒரு டேஸ்ட் வரும். மார்டே டார்க் சாக்லேட். ஓகேங்களா? ஒரு 500 grams. மார்டே ஒயிட் சாக்லேட் அதே அளவு. அண்ட் அதே அளவு 500 grams நீங்கள் மார்டே டார்க் சாக்லேட் எடுத்திங்கன்னா 500 ml ஃப்ரெஷ் க்ரீமும் எடுத்துக்கோங்க. பட் நான் வந்து இப்போது ஒரு சின்ன குவான்டிட்டி தான் பண்ண போகிறேன். ஸோ நம்ம வந்து கடாய் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து டார்க் சாக்லேட்டை உள்ளே போடுறோம். கிரேட்டட் டார்க் சாக்லேட், ப்ளீஸ் கிரேட்டட். இதில் ப்ரிப்பரேஷன் தாங்க டைம் ஆகும், குக்கிங் டைமே ஆகாது. ஜாலியாக முடிஞ்சிடும். பார்த்தீங்களா? மெல்ட் ஆயிடுச்சு. இட் இஸ் மேஜிக். அவ்வளோதான். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. பாருங்க, ஓவர் போட்ட உடனே மெல்ட் ஆயிடும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒயிட் சாக்லேட்டை போடுங்க. பட்டர், நெய், எண்ணெய் எதுவுமே தேவையில்லை. அப்படியே டைரக்டா டார்க் சாக்லேட் ஃபர்ஸ்ட், அதே அளவு ஒயிட் சாக்லேட். மெல்ட் ஆயிடுச்சு, முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் க்ரீம் போடணும். ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் இது எனக்கு புளிய பிடிக்கும், ஏன்னா எனக்கு வேஸ்ட் பண்ண பிடிக்காது. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். இப்போ வந்து இதை பாயில் எல்லாம் பண்ண வேணாம், ஜஸ்ட் கலக்குறோம். பா, அப்படியே மணக்குதுங்க. இது என்ன தெரியுமா, நீங்கள் நினைப்பீங்க என்னடா இவ சாக்லேட் மெல்ட் பண்ணி போடுறான்னு. பட் இது வந்து ஒரு 5-6 hours நீங்கள் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்தீங்கன்னா அப்படியே ஹோட்டலில் வர அந்த மூஸ் கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ இந்த கேஷ்யூ நட்டை ஃபுல்லாக உள்ளே போட்டுருங்க. அதுக்கப்புறமா ஜஸ்ட் 1 tablespoon ஆரஞ்சு ஜூஸ். அப்புறம் இந்த ஆரஞ்சு ஜஸ்ட்டு சும்மா ஒரு பிஞ்ச் போட்டு அதையும் கலக்கி முடிஞ்சது. இதை நீங்கள் ஆற வச்செல்லாம் ஊற்ற வேணாம். இது வந்து லைட்டாக இந்த மாதிரி ஹீட்டாக இருக்கும் போதே நீங்கள் எந்த பவுலில் சர்வ் பண்ண போகிறீங்களோ அதில் ஊற்றி வச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு 6 hours மினிமம் வச்சிட்டிங்கன்னா அப்படியே மூஸ் கன்சிஸ்டன்சி வரும். சாக்லேட் மாதிரியும் இருக்காது, ஹார்டாகவும் இருக்காது, தொலன்னு இருக்காது. பர்ஃபெக்ட் மூஸ் கன்சிஸ்டன்சி அண்ட் இருக்கும். அர்ஜுன் இதை வச்சு சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நான் வந்து இந்த குட்டி கம்மநாட்டியா பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல, கத்து தர்றேன். ஸோ நான் வந்து இந்த குட்டி கண்ணாடி கிளாஸில் தான் இதை ஊற்ற போகிறேன். பாருங்கள், அப்போ தான் அந்த மூஸ் எஃபெக்ட்க்கு டெக்கரேஷன்லாம் கரெக்டாக வரும். ஓகே ஓகேன்னு மெல்ல சொல்றேன், காதுல கேட்கிற மாதிரி அடிச்சு சொல்லு. கொஞ்சம் கூட கீழே கொட்டாம இவ்வளோ அழகா ஊற்றி இருக்கேன் பாருங்களேன். வாவ், வெரி குட்ரு. ஓகே, டன். ஸோ இந்த மாதிரி ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஒரு 5 to 6 hours மினிமம் விட்டுருங்க. கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், அந்த மூஸ் மாதிரியே வரும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். டன் டாய். உள்ளே அப்படியே லைட்டாக இருக்கும், வெளியே டார்க்காக இருக்கும். ஜஸ்ட் லைக் மூஸ் இன் 5-star ஹோட்டல். சிக்கன் குருமா ரெடி. ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். இங்கே பாருங்களேன். அண்ட் இதை இப்படி வெளியே எடுக்கும் போது பாருங்க. யாஸ். ஸோ இப்போ வந்து டெசர்ட்டும் ரெடி அண்ட் மெயின் கோர்ஸும் ரெடி. அர்ஜுன் ராஜ், உனக்கு நான் வந்து இவ்வளோ உழைச்சி ஒரு மெயின் கோர்ஸ் ஒரு டெசர்ட்லாம் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து இனி டேட்டில் சந்திக்கலாம். அண்ட் இது நல்லா இருக்குன்னு தான் நீ சொல்லணும், சரியா? நல்லா தான் இருக்கும். Okay, we will meet in the date and we will have super fun. என்னையா இதெல்லாம்? எப்படி இருக்கு என்னோட சர்ப்ரைஸ் உனக்காக? இது டேட்னு சொன்னேன் என்கிட்ட. ஏ, சர்ப்ரைஸ் டேட் நைட். இங்க பாரு, இதுக்கு பேர் என்ன? ஃபர்ஸ்ட் இது என்னன்னு சொல்லு, கெஸ் பண்ணு. பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு? கோபி மஞ்சூரியன். செம்ம அடி வாங்க, சொல்லட்டி. இது பார்க்க எப்படி இருக்கு? ஃபிஷ் ஃப்ரை, கான்டினென்டல் ஃபிஷ். இல்லையா இது? சரி, சிக்கன் வேணா, எடுத்துட்டு போயிடுறேன், நானே சாப்பிடுறேன். ப்ளீஸ் சிக்கன். சிக்கன். என்ன சிக்கன் இது? சாதாரண சிக்கன் இல்ல, பிராய்லர் சிக்கன்.
ஏய் உனக்கு டேட் நைட்டும் இல்ல வேஸ்ட் நைட் எனக்கு புரியல இந்த மாதிரி செட்டப்ல அதுவும் ஆர்வம் இல்லாம நம்ம 2 பேரும் உட்கார எனக்கு ஒரே கூச்சமா இருக்கே. ஏன் வை சடன்லி? அது ஏன் தெரியுமா உனக்கு கூச்சமா இருக்கு? அதுல 4 பட்டன் தான் இருக்கு அந்த சட்டல, அதுல 2 பட்டன் கைட்டி வச்சிருக்கேன். நீ டேட்னு கிளாமரா வந்துட்ட. என்ன கிளாமர்? நான் வந்து டேட்னோட பாரு அழகான புடவை குடும்ப கூத்து வழக்கு மாதிரி. அப்புறம் கேளு இங்க பாரு கம்மல். ஓகே இந்த டேட் நைட்டு கூட 6,000. இதுக்கு நான் என்ன சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கறேடி. நல்லா தானே இருக்குது. எல்லாத்துக்கும் டவுசர் பாண்டி மாதிரி டவுசரை மாட்டிப்பாங்க. முன்னால லெமன் கார்லிக் சிக்கன் இருக்கு, அப்புறம் சாக்லேட் ஃபட்ஜ். எனக்கு செய்ய தெரிஞ்ச ஒரே டிஷ் கல்யாணம் ஆன புதுசு. நான் இப்போயும் அதே தான். என்ன நான் குக்கூர் கோவிலுக்கு போய் எவ்வளவு கத்துக்கிட்டேன், அப்படியே மறந்துட்டேன். அதுக்கப்புறம் ஞாபகம் வச்சிருக்கேன். சொல்லப்படாது. அதுக்கப்புறம் நீ சமைச்சு சொல்லப்படாது. டேஸ்ட் பண்ணு ஆறி போயிடு போகுது. அப்புறம் இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? எவ்வளோ வருஷமாச்சு இந்த மாதிரி நான் நீ தனியா போய் சாப்பிட்டு இருக்க போகுதுன்னு பயமா இருக்கு வர எனக்கு. எப்படி சிக்கன் இஸ் சாஃப்ட். ஏன்னா சிக்கன் கரெக்டான பதத்துல நம்ம வந்து வேக வைக்கணும். சூப்பர். என்ன பண்ண இப்போ? யூட்னியா ஸ்மெல்லியே நான் பார்க்கறேன். பிரில்லியன்ட். அப்ப வெச்சிரு சாப்பிடாத. Oh, the texture. என்ன? It's too good. It's very good. Amazing. Taste. Amazing. நான் பாரு நான் சமைச்ச சாக்லேட் நானே. இந்த சாக்லேட் ஞாபகம் இருக்கா? நம்ம ஒரு வாட்டி அங்க ஹோட்டல் போகும்போது you had this. அங்க சாப்பிட்டு வாவ் டாப் நாட்ச். அதாவது நீங்க இது உங்க வீட்ல பேசவே நான் வந்து ரொமான்டிக்கா பைத்தியம் நான் ஹோட்டல் போகும்போது இப்போ ரொமான்ஸ் முக்கியமா? இத நானே சாக்லேட்ட பாராட்டிறேன். இல்லட்டி நீ பாராட்ட மாட்ட. நிஜமா இது அல்டிமேட் வேற லெவல்ல. இது நீ வாங்கி கொடுத்தியே நம்ம. என்னோட சாக்லேட் சொல். என்னோட சாக்லேட் அல்டிமேட் சூப்பர். நீங்க இத வீட்ல செஞ்சு கண்டிப்பா நான் ஞாபகத்துக்கு வருவேன். சூப்பரா இருக்கும். நான் உன்னை இத பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வந்துருச்சு. இல்ல? ஓகே அஜு, எனக்கு ஒரு டவுட். நான் கேட்கட்டா? உண்மையா பதில் சொல்றியா? நீ யாரையா பொண்ணை பார்த்து நார்மலா லைக் பாசர் பை கேர்ள் அந்த மாதிரி பார்த்து வாவ் செம்மையா இருக்கா, ஆனாலும் எனக்கு ஷ்ரூ தான் அப்படின்னு யோசிச்சிருக்கியாடா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் யோசிச்சிருப்ப, செகண்ட் ஹாஃப் யோசிச்சியா? சரி, அந்த மாதிரிலாம் எனக்கு யாரையுமே தோணல. யாரை பார்த்தாலும் ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்கு. என்ன மாதிரி? முன்னாடி ஒரு மாதிரினா ரொம்ப நார்மலாக தான் இருக்கு. நீ வந்து எங்கேயோ இருக்க. ஐயோ தயவு செஞ்சு ஃபுல் பில்டப். இப்படிதான் எல்லார்ட்டையும் நீ முன்ன சொல்லியிருந்தல என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி. நிஜமா சொல்கிறேன், அந்த மாதிரிலாம் எனக்கு யாரையுமே தோணல. நீ அதை காலி பண்ண, நான் இதை காலி பண்ணுறேன். இல்லை நான் இன்னையிலேருந்து டயட் வேற ஆரம்பிக்கிறேன். கரெக்டாக இப்போன்னு பார்த்து சரியா இருக்கும் சாக்லேட். வாவ் நான் சாப்பிடாமலே வாவான். அமேசிங். என்ன நீ பெரிய ஷெஃப், உன்னை டேஸ்டிங்க்கு கூப்பிட்டுருக்கோம். வாவ் அஜு, அதாவது இந்த டேட் நைட்டுக்கு நானே இதை ஆர்கனைஸ் பண்ணி நானே எனக்கே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி இத்தனை வருஷத்துல நீ என்னை இவ்வளோ புகழ்ந்து நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா சத்தியமா சொல்றேங்க, இவன் ரொமான்டிக் பர்சன் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி அவன் நிறைய லவ் பண்ணுவான், நான் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டான். லைக் எப்படின்னா அவன் மனசுல இருக்கும் அந்த கேர், அந்த அஃபெக்ஷன் அதெல்லாம் இருக்கும், பட் காமிக்கவே மாட்டான். இப்போ இன்னைக்கு வந்து ஏதோ அதிசயமா அபூர்வமா காமிச்சிருக்கான். இல்லை, அது உண்மையை தானே சொன்னேன். இத்தனை வருஷம் பார்க்கறதுல இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகிறோம். இது கேட்டு பழகலையா? சடனா ஏற்றுக்க முடியல. அவ்வளோ நீ தான் நம்ம வீட்டு குலதெய்வம். க்ளோஸ் பை. இதுக்கு மேலே கன்க்ளூஷன் கூட எனக்கு வாயில இருந்து வரல. ஓகே பை.